அப்படிதான் ரெடி பண்ணியிருக்காங்க. சரிண்ணா. ஆனா இப்ப நமக்கு இந்த கொடுத்ததுக்கு ப்ரூஃப் எதுவும் இருக்கா? இல்லைன்னா 50,000 கொடுத்ததுக்கு அதுக்குதான் உன் நேம் கொடுத்தவங்களை மட்டும்தான் உள்ள லிஸ்ட்ல ஏத்துறாங்க. புரியுது புரியுது புரியுது. அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆமா ஆமா ஆமா, அவங்கள மட்டும் தான் லிஸ்ட்லயே ஏத்துறாங்க உள்ள ஹோட்டல்ல. சரி சரி சரிண்ணா. லிஸ்ட்ல கிரியேட் பண்றாங்க. சரிண்ணா. ஸ்டீவி வந்து 30,000 வாங்குறாங்க. சரிண்ணா. அதுமே கார்த்தினா லிஸ்ட் கொண்டு வர சொல்லியிருக்காரா சென்னைக்கு. எனக்கு தெரியாது இந்த மேட்டர், இவங்க எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது. சரிண்ணா. அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்துலனா நம்ம தலையிடலாம். அந்த ஃபண்ட் எப்படி ஒதுக்கி யாருக்கு கொடுக்குறங்கிறது வந்து நான் தலையிடலாம் உள்ள. சரிண்ணா. அது இன்னொரு நேரம் பாத்துட்டு இருக்காரு. சரிண்ணா. டேரக்டா உள்ள நோகம் தெரியும்ல, ஏற்கனவே உள்ள கட்சி பிரச்சனை ரொம்ப வெயிட் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. கார்த்திகை வாங்காத காரம் வாங்கின மாதிரி கட்டினாங்களா, அதனாலதான் கார்த்திகை அமைதியா இருக்காரு. இப்ப அதனாலதான் கார்த்திகை என்று சொல்லலே தெரியல. சரி சரி சரிண்ணா. ஆனா அந்த அமௌண்ட்ங்கிறது சேஃப். ஆனா கீர்த்தி இங்க நம்ம ராஜோட அமௌண்ட் நாளைக்கு ரெடி பண்ணிருக்கோம். சரிண்ணா. ஸ்டீவினா வெள்ளிக்கிழமை கார்த்திகை ஃபைல் கொண்டு வர சொல்லியிருக்காரு. சரிண்ணா. இங்க இருந்து 2 பேர் வராங்க, சென்னைக்கு வராங்க. அவங்ககிட்ட ஃபைல் கொடுத்து விடுவாங்க. நீங்க சென்னை போறீங்க? நான் நாளைக்கு காலையில கிளம்புறேன் கார்த்திகை கூட. சரி சரி சரிண்ணா. நீங்க சொன்னா இந்த டீட்டெயில்ஸ் இப்ப வாங்கி வச்சிருவேன் ராஜபாளையம். அதான் கேக்குறேன் வந்து அப்படி என்ன செய்யலாம். இல்ல ஸ்டீவியே எடுத்துக்கிடுவோமா? நான் அதான் அம்மாட்ட சொன்னேன், நம்ம அங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஸ்டீவியே எடுப்போம் அப்படின்றாங்க. ஸ்டீவினா இப்பயே நான் கொடுத்துட்டு போயிருவேன். இப்ப நாங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க லிஸ்ட் இப்பயே நான் போகும்போது எழுதி வச்சுட்டு போயிருவேன். அங்கே கொண்டு வந்துருவாங்க. முதல் பேரை பேர் உள்ள ஏற்றி விட்டுலாம். சரி, அப்ப ஸ்டீவி கூட எடுத்துருவாங்க. இப்பதான் நம்ம இதெல்லாம் ரைடு வந்துட்டு போனாங்களா கெர்சர்ல, அதையே இன்னும் சரி, அதுக்கே சரி பண்ணலாம். அதுதான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லண்ணா, விஓ கூட அப்படின்ட்டு. அதனால இன்னும் பாஸே கொடுக்கலண்ணா கவர்மெண்ட்ல இருந்து சல்லியை வெளியேற்ற. அதுதான் ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இங்க ஸ்டீவி வாங்குற விஷயம் வந்து வெளியே போக கூடாது நமக்கு. அதெல்லாம் போகாது. அது நீ கொஞ்சம் பாத்துக்கோ. வேற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்களுக்கும் போயிடக்கூடாது. அதெல்லாம் போகாது. அதனால நான் உங்கள்கிட்ட அப்பல கூட ஆள் பக்கத்துல இருக்கு, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. இப்ப ஸ்டீவினா அமௌண்ட் ரெடியா வச்சிருக்கியா? இங்க 30 தானேண்ணா. அதுக்கு சொல்லிடுறேன் காலைல. நான் உங்களுக்கு காலைல கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அமௌண்ட் என்ன. ஆனா ராஜபாளையம் மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டீவி எடுத்துருவோம். ஸ்டீவி ரெடி பண்ணுவோமா? ரெடி பண்ணுவோம். ஸ்டீவி மேக்ஸிமம் அன்னைக்கு கார்த்திகை விசாரிச்சார்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இங்க ரூபா வாங்குற விஷயம் வந்து கார்த்திகை தெரியுமா தெரியலையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆமா ஆமா ஆமா. நான் கேட்டு இவங்க 4 பேர் என் கூட சண்டைக்கு நிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. நான் கார்த்திகை தனியா இருக்கும்போது கேட்க முடியாது. கேட்டு கார்த்திகை உடனே கேட்டுவாரு கோவத்துல. ஆமா ஆமா. அது ஒரு இஷ்யூவா கொண்டு வந்துருவாங்க. ஆமா. புரியுது புரியுது. ஆமா. அதனாலதான் பாலமுருகன் நைஸா கேட்டேன், என்ன பாலாஜி இந்த மாதிரி ரெடி பண்றாங்க பாலாஜி, நம்மளுக்கே தெரியாம ரெடி பண்றாங்க, நீ என்னன்னு பாத்து பண்ணி கோப்புனாங்க. சரி 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 சரி. நான் என்னன்னு கேக்குறேன், என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கறத கேக்குறேன். ஆனா அமௌண்ட்ங்கிறது சேஃப். சரிண்ணா. ட்ரஸ்டபிள் தான். கார்த்திகை நம்பலாம்.